முன்னணி நடிகர்களுக்கு சம்பளத்தை குறைத்து கொடுக்க பட தயாரிப்பாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் அந்த ஆலோசனையில பேசப்பட்டது, என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், இன்று தயாரிப்பாளர்கள், குறிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய முக்கிய தயாரிப்பாளர்கள் பலரும் இன்று கூடி ஆலோசனை செய்திருக்கின்றனர். இந்த ஆலோசனையில் சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் தயாரிப்பு செலவு அதிகமாகிறது. அதில் நடிகர்களுடைய சம்பளம், குறிப்பாக முன்னணி நடிகர்களுடைய சம்பளம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இதை அவர்கள் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள், அதில் இருக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனை செய்திருக்கின்றனர். குறிப்பாக நடிகர்களுடைய சம்பளத்தை குறைப்பது என அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக தற்போதைய சூழலில் தயாரிப்பாளர்கள் டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் உரிமைகளை வியாபாரம் செய்வதில் பல தேக்க நிலைகளை சந்தித்து வருகின்றார்கள். அதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் தயாரிப்பாளர்களுக்குள் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு வருகிறது. அதை சரி செய்வது எப்படி, அந்த வியாபாரத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது எப்படி என்பது குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் திரையரங்க உரிமையாளர்கள் 8 வாரங்களுக்கு பிறகுதான் புதிய திரைப்படங்களை OTT-யில் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இது குறித்தும் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர்கள் 8 வாரத்திற்கு பிறகுதான் புதிய திரைப்படங்களை திரையரங்குகளில் OTT-யில் வெளியிட வேண்டும் என்றால் அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், திரையரங்க உரிமையாளர்கள் என்ன விஷயங்களை தயாரிப்பாளர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறிய திரைப்படங்களை திரையிடுவதில் தயாரிப்பாளர்களுக்கு சில சலுகைகளை ஏற்படுத்துவது எப்படி, ரசிகர்களை திரையரங்குகளுக்கு கொண்டு வரும் வழிமுறைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முன்வைத்து அதை சரி செய்து கொடுக்குமாறு தமிழக அரசை விரைவில் சந்திக்கவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.